ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26/9/2024. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். இதுவே உயர்ந்த முயற்சியாகும். ஸ்ரீமத்துப்படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும். கேள்வி: முழுமையான முயற்சி யாரால் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில்: யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சி செய்ய முடியும். தந்தையிடம் முழுமையாக பலியாவது தான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். பலியாகக்கூடிய குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். கேள்வி: உண்மையான தீபாவளி கொண்டாடுவதற்காக எல்லையற்ற தந்தை எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறார்? பதில்: குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்யுங்கள். இங்கு எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆகி அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கிறீர்களோ அப்போது லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் செல்ல முடியும். அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழா கொண்டாடுவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், இப்பொழுது இங்கு அமர்ந்து என்ன செய்கின்றீர்கள்? நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள், தலைமையில் உள்ள பாவங்களை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மா அறிந்துள்ளது. தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். இங்கு அமர்ந்து இருந்தாலும் கூட யார் ஸ்ரீமத்துப்படி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபாவின் ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கும். எல்லையற்ற தந்தையினுடைய ஆலோசனை எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆவதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையில் தூய்மையாவீர்கள். சிலரால் முற்றிலும் நினைவு செய்ய முடிவதில்லை. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கின்றோம் என புரிந்துள்ளார்கள். அதாவது தனக்காக நன்மை செய்கின்றார்கள். வெளியே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது இல்லை. உங்களுக்கு மட்டுமே தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் தந்தையின் அருகிலேயே இருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகுகின்றோம். இதற்கு முன் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்பதையும் புரிந்துள்ளோம். இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளுடைய நம்மளுடைய சகவாசம் இருக்கிறது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படி தான் நடக்க வேண்டும். தன்னுடைய மன வழிப்படி நடக்கக்கூடாது. மன வழியை மனிதர் வழி என்று சொல்லப்படுகிறது. மனிதர் வழி அசுர வழியாகத்தான் இருக்கும். எந்த குழந்தைகள் தான் நன்மை அடைய வேண்டும் என விரும்புகின்றார்களோ அவர்கள் சதோ பிரதானமாக ஆவதற்கு தந்தையை நன்றாக நினைவு செய்கின்றனர். சதோ பிரதானமான நிலைக்கு மகிமையும் ஏற்படுகிறது. நாம் சுகமான உலகிற்கு எஜமானர்களாக வரிசைப்படி ஆகின்றோம் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத்துப்படி நடக்கின்றீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். எந்த அளவு தன்னுடைய வழிபடி நடக்கின்றீர்களோ அந்த அளவு பதவி தாழ்ந்து விடும். தனக்கு நன்மை ஏற்பட தந்தையின் வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டு இருக்கிறது. யார் எந்த அளவு அதன்படி செய்கின்றீரோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும். இது கூட முயற்சியாகும் என தந்தை கூறுகின்றார். நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக முடியாது. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் இந்த கவலைதான் இருக்க வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு எத்தனை வருடங்களாக போதனை கிடைத்து வருகிறது. ஆனாலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதை அறிவீர்கள். அந்த அளவு தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. சதோ பிரதானமாவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். இதற்கிடையில் சரீரத்தை விட்டு சென்றால் கல்பமாக பதவி குறைந்துவிடும். ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டீர்கள். எனவே அவரிடமிருந்து முழு பிராப்தியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புத்தி ஒருவர் பக்கமே இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது ஸ்ரீமத்து கிடைக்கிறது. அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவருடைய வழிப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். நடக்கின்றீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். மேலும் சிவபாபா அறிவார். சிவபாபா தான் உங்கள் முயற்சி செய்ய வைப்பார். தேகதாரிகள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள். இவர் கூட தேகதாரிகளாக இருக்கிறார். இவரையும் சிவபாபா முயற்சி செய்ய வைக்கின்றார். குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும். பதித்தமானவர்களை பாவனமாக்குவது முக்கிய விஷயம். உலகத்தில் கூட நிறைய பேர் சுத்தமாக உள்ளனர். சன்னியாசிகளும் தூய்மையாக இருக்கின்றனர். அவர்கள் ஒரு பிறவிக்காக சுத்தமாக ஆகின்றனர். இந்த பிறவியிலேயே பால பிரம்மச்சாரியாக நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்களால் இந்த உலகிற்கு தூய்மைக்கான உதவி செய்ய முடியாது. ஸ்ரீமத்துப்படி நடந்து தூய்மையானால்தான் உலகத்தை தூய்மையாக்குவதில் உதவி செய்ய முடியும். இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத்து கிடைக்கிறது. பல பிறவிகளாக நீங்கள் அசுர வழிபடி நடந்தீர்கள். சுகமான உலகத்தின் படைத்தல் நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எந்த அளவு நாம் ஸ்ரீமத்துப்படி முயற்சி செய்கின்றோமோ
அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவோம். இது பிரம்மாவின் வழி அல்ல, அவரும் முயற்சியாளர். இவர்களின் முயற்சி அந்த அளவு உயர்ந்ததாக இருக்கிறது. ஆகவே லட்சுமி நாராயணராக ஆகின்றனர். ஸ்ரீமதிப்படி நடக்க வேண்டும், மன வழிபடி நடக்கக்கூடாது. தனது ஆத்மாவின் தீபத்தை ஒளியேற்ற வேண்டும். இப்பொழுது தீபாவளி வருகிறது. சத்தியுகத்தில் தீபாவளி நடக்காது. முடிசூட்டு விழா மட்டும் நடக்கும். மற்றபடி ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவர். இங்கு கொண்டாடும் தீபாவளி பொய்யானது. வெளியே தீபத்தை ஏற்றுகிறார்கள், அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்களில் ஒளியேற்றப்பட்டிருக்கும். அதாவது அனைவரின் ஆத்மாவும் சதோ பிரதானமாக இருக்கும். 21 பிறவிகளுக்காக ஞானம் என்ற நெய் நிறைந்து இருக்கும். பிறகு படிப்படியாக குறைந்து இந்த நேரம் முழு உலகிலும் ஆத்ம தீபம் மங்கி விடுகிறது. குறிப்பாக பாரதவாசிகள். பொதுவாக முழு உலகம் இப்பொழுது அனைவரும் பாவ ஆத்மாக்கள். அனைவருக்கும் இது கடைசி காலம். அனைவரும் கணக்கு வழக்கு முடிக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் அடைவீர்கள். ராவண ராஜ்யத்தில் சிவபாபாவை மிகவும் நிந்தனை செய்தீர்கள். இப்பொழுது கூட அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் மிகவும் ஏமாற்றம் அடைவீர்கள். எங்களை பாவனமாக்க வாருங்கள் என்று அவரை அழைத்தீர்கள். ஆகவே இப்போது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமெனில் சிவபாபாவின் ஸ்ரீமத்துப்படி நடந்தாக வேண்டும். இல்லையெனில் மிகவும் தீமை ஏற்படும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளை இதையும் அறிந்துள்ளீர்கள். அதாவது சிவபாபாவின் நினைவு செய்யாமல் நாம் முழுமையாக பாவனமாக முடியாது. உங்களுக்கு இவ்வளவு வருடம் ஆகியும் ஞானத்தின் தாரணை ஏன் ஆகவில்லை? புத்தி தங்க பாத்திரத்தில்தான் தாரணை ஏற்படும். புது புது குழந்தைகள் எவ்வளவு சேவைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள், வித்தியாசம் எவ்வளவு இருக்கிறது. எந்த அளவு புதிய குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அந்த அளவு பல குழந்தைகள் இருப்பது இல்லை. சிலர் நல்ல அன்பான குழந்தைகள் சிவபாபாவிடம் வருகின்றன, எவ்வளவு சேவை செய்கின்றன. அதாவது சிவபாபாவிட ஆத்மாவை பலியிடுகின்றன. பலியான பிறகு எவ்வளவு சேவை செய்கின்றன, எவ்வளவு அன்பானவர்களாக இனிமையானவர்களாக இருக்கின்றன. நினைவு யாத்திரையின் மூலம் தந்தைக்கு உதவி செய்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதால் நீங்கள் பாவனம் ஆவீர்கள், எங்களை பாவனமாக்க வாருங்கள் என்று அழைத்தீர்கள். ஆகவே தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். தேக சம்பந்தம் அனைத்தையும் தியாகம் செய்தாக வேண்டும். ஒரு தந்தையை தவிர உற்றார் உறவினர்களின் நினைவு இல்லாமல் இருப்பதன் மூலமே உயர்ந்த பதவி அடைய முடியும். நினைவு செய்யவில்லை எனில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இதனை பாப்தாதாவும் புரிந்துள்ளார். குழந்தைகள் உங்களுக்கும் தெரியும். புது புது குழந்தைகள் வருகின்றன, நாளுக்கு நாள் திருந்துகிறோம் என அறிந்துள்ளனர். ஸ்ரீமத்படி நடந்ததன் மூலமே திருந்துகின்றன. முயற்சி செய்து கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றன. கெட்டவைகளை நீக்குங்கள் என்று தந்தையும் புரிய வைக்கின்றார். கோபமும் மிகவும் கெட்டதாகும். தன்னையும் எரித்து பிறரையும் எரித்துவிடும். எனவே அதை நீக்க வேண்டும். குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத்துப்படி நடக்கவில்லை எனில் பதவி குறைந்துவிடும். பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் நஷ்டம் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் அறிந்துள்ளீர்கள், அது உலகிய படிப்பு. இங்கு ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தை கற்பிக்கின்றார். பல வகையிலும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எந்த விகாரிகளும் அதுவும் உள்ளே வர முடியாது. நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் விகாரமான உற்றார் உறவினர்கள் வருவதும் நல்லதல்ல. நாமும் அதை விரும்புவதில்லை. இல்லையெனில் கடைசி நேரத்தில் அந்த உற்றார் உறவர்களின் நினைவு வந்துவிடும். பிறகு அவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. யாருடைய நினைவும் வராமல் இருக்க தந்தையை முயற்சி செய்ய வைக்கின்றார். நமக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே உற்றார் உறவினர்கள் வந்து பார்க்கட்டும் என்பது அல்ல. அவர்களை அழைப்பது விதிமுறை அல்ல. விதிமுறை நடப்பதனால்தான் சத்கதி ஏற்படும். இல்லையெனில் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் தமோ பிரதானமான புத்தி இதை புரிந்து கொள்வதில்லை. ஈஸ்வரன் ஆலோசனை கொடுத்தாலும் திருந்துவதில்லை. மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து செல்ல வேண்டும். இந்த இடம் தூய்மையிலும் தூய்மையானது. பதித்தமானவர்கள் தங்க முடியாது. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்தால் இறக்கும் நேரத்தில் நிச்சயமாக அவர்களின் நினைவு வரும். தேக அபிமானத்தில் வருவதால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள். தண்டனை அடைய நிமித்தம் ஆவார்கள். ஸ்ரீமத்துபடி நடக்கவில்லை என்றால் மிகவும் துர்க்கதி ஏற்படுகிறது. சேவைக்கு தகுதியாக முடியாது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் சேவைக்கு தகுதியாக முடியாது. அவமரியாதை செய்தால் கல்புத்தி ஆகி விடுவார்கள். முன்னேறுவதற்கு பதிலாக கீழே விழுந்து விடுவார்கள். குழந்தைகள் கீழ்ப்படிந்தவர்களாக ஆக வேண்டுமென தந்தை கூறுகின்றார். இல்லையெனில் தாழ்ந்த பதவி ஏற்படும். லோக்கீக தந்தையிடம் 4-5 குழந்தைகள் இருந்தாலும் அதில் யார் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். யார் கீழ்ப்படியாதவர்களோ அவர்கள் துக்கம்தான் கொடுப்பார்கள். இப்பொழுது குழந்தைகள், உங்களுக்கு மிக பெரிய 2 தந்தை கிடைத்துள்ளனர். அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது. அவமரியாதை செய்தால் பல பிறவிகளுக்கு கல்பமாக மிகவும் குறைந்த பதவி அடைவீர்கள். ஆகவே கடைசியில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே வர அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்கின்றனர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று தந்தை கூறுகின்றார். சிலர் மிகவும் குறைவாக நினைவு செய்கின்றனர்.
மற்றவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர்களை மட்டுமே நினைவு செய்கின்றனர். அவர்களால் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. உங்களுக்கு தினமும் சத்குருவாகும். இந்த நாளில் கல்லூரியில் சேர்கின்றார்கள். அங்கு உலகாய கல்வி இருக்கிறது. இங்கு ஆன்மீக கல்வி சிவபாபா நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆகவே அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். யார் முயற்சியாளர்களோ அவர்களுக்கு உள்ளூர மகிழ்ச்சி இருக்கிறது. அதை பற்றி கேட்கவே வேண்டாம். மகிழ்ச்சியாக இருப்பதனால் மற்றவர்களையும் மகிழ்ச்சிக்க முயற்சி செய்கின்றனர். சகோதரிகள் இரவு பகலாக எவ்வளவு முயற்சி செய்கின்றன. ஏனென்றால் இது புதிய ஞானம் அல்லவா. இந்த சில குழந்தைகள் புரியாமல் எவ்வளோ நஷ்டத்தை அடைகின்றன. தேகாபிமானத்தில் உள்ளுக்குள் மிகவும் எரிகின்றன. கோபத்தில் மனிதர்களின் முகம் மிகவும் சிவந்து விடுகிறது. கோபம் மனிதர்களை எரிக்கின்றது. காமம் கருப்பாக்கி விடுகிறது. பற்றுதல் மற்ற பேராசையால் இந்த அளவு எரிவது இல்லை. கோபத்தினால் பூதம் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு சண்டை போடுகின்றன. சண்டையிடுவதால் தனக்கு நஷ்டம் அடைகின்றன. நிராகாரமான சகாரமான தந்தை இருவரையும் அவமரியாதை செய்கின்றனர். இவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் என தந்தை அறிவார். உழைப்பு செய்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். ஆகவே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமானால் அனைத்து சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். வீட்டில் இருந்தபடியே சம்பந்தங்களை பார்த்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். இப்போது புதிய வீட்டையும் சாந்திதாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இது எல்லையற்ற படிப்பாக இருக்கிறதல்லவா. தந்தை போதனை தருவதால் குழந்தைகளுக்கு தான் நன்மை இருக்கிறது. சில குழந்தைகள் தனது தவறான நடத்தினால் தனக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. உலக அரசாட்சியை அடைய முயற்சி செய்கின்றன. ஆனால் மாயா என்ற பூனை காதை கடித்து விடுகிறது. ஜென்மம் எடுத்த பிறகு நாங்கள் இந்த பதவியை அடைவோம் என்று கூறுகிறோம். ஆனால் மாயா என்ற பூனை அடைய விடுவதில்லை. ஆகவே பதவி தாழ்ந்து விடுகிறது. மாயா மிகுந்த வேகத்தோடு சண்டையிடுகிறது. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். ஆனால் மாயா தொந்தரவு செய்கிறது. பாவம், இவர்கள் உயர்ந்த பதவி அடைந்தால் நல்லது. என்னை நிந்தனை செய்வோராக ஆகிவிடக்கூடாது என்று தந்தை கருணை ஏற்படுகிறது. சத்குரு நிந்தனை செய்தால் பிராப்தி அடைய மாட்டார்கள். யாருக்கு நிந்தனை? சிவபாபாவிற்கு தந்தைக்கு நிந்தனை ஏற்படக்கூடிய எந்த நடத்தையும் இருக்கக்கூடாது. இதில் அகங்காரத்திற்கான விஷயம் ஒன்றுமில்லை. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாத்தாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தனக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் அனைத்து தேக சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிபடி தான் நடக்க வேண்டும். தனது வழிபடி நடக்கக்கூடாது. தீய சகவாசத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். 2. கோபம் மிகவும் கெட்டது. இது தண்ணியே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடியது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக்கி முயற்சி செய்ய வேண்டும். மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமமாக்கக்கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூரணமாக. அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறை பார்க்க முடியாது. அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கல இது என்ன விஷயம் என புரிந்து கொள்கிறார். பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார். அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பக்தர்களும் தலையை வெட்டிக்கொள்ளும் தயாராக இருக்கின்றனர். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணின் தலையை வெட்டி விடுங்கள். ஸ்லோகன்: தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை படைக்கும் சேவை செய்வது அனைத்தையும் விட சிரேஷ்டமான சேவை ஆகும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.